இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன். வணக்கம் சாலிஹின். வணக்கம் சாலிஹின். வணக்கம் சிந்திஜான். இந்திய வானிலையை பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கு பிராந்தியங்கள் உள்ளடங்கின நாடு முழுவதிலும் அடுத்த சில தினங்களுக்கு மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. இதேவேளை வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடியதாக இருக்கும். இதை தவிர நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை விருத்தி அடையும். இவ்வாறு இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படும். மின்னல் தாக்கங்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் நிகழக்கூடிய உயிர் சேதங்கள் பொருட்சேதங்களை தவிர்த்துக் கொள்ளும் பொருட்டு பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு திணைக்களம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசன்துறை முதல் திருகோணமலை மட்டக்களப்பு ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். நாட்டை சூழ உள்ள ஏனைய கடற்பிராந்தியங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடியதாக இருக்கும். பொதுவாக காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையினூடாக அல்லது வடக்கு திசையினூடாக வீசக்கூடியதாக இருக்கும். கடற்பிராந்தியங்களில் சில சமயங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் கடற்பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பான நிலையிலும் காணக்கூடியதாக இருக்கும்.